ஹாய் நண்பனேபிஸ் வெல்கம் பேக் விக்கிவிஸ் த கிரேட்டஸ்ட் rivalry மேட்ச் வந்து அட் லாஸ்ட் வந்து இந்தியா வின் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி 61/61 ரன்ஸ் பிரேமதாசா ஸ்டேடியமில் கொலம்போவில் மேட்ச் நடந்தது. டாஸ் வின் பண்ண பாகிஸ்தான் வந்து நாங்கள் சேஸ் பண்ணுறோன்னு சொல்லியிருந்தாங்க. இந்தியா வந்து பேட்டிங் ஸ்டார்ட் பண்ணாங்க. பட் அபிஷேக் சர்மானால் வந்து ரன்ஸ் கம்பன்சேட் பண்ண முடியல, டெக் அவுட் ஆகிட்டார். அப்புறம் இஷான் கிஷன் வந்து வேறு லெவலில் ஆடினாங்க இன்னிங்ஸு. பட் அவர் மட்டும் தனியே வேறு கிரவுண்டில் ஆடின மாதிரி ஆடினார். அவுட் கிளாஸ் பண்ணிட்டார் எல்லா பவுலரு, ஸ்பின்னர்ஸு, ஃபாஸ்ட் பவுலர் எல்லாரையும் பொழந்து கட்டினார். 77 ரன்ஸ் 40 பால்ஸில் 10 ஃபோர்ஸ் 3 சிக்ஸஸ். அதுக்கப்புறம் ஒரு சின்ன கேமியோட சிவன் டூபே வந்து நல்லாவே ஆடி அந்த ரன்ஸ் வந்து ஒரு செட் பண்ணியிருந்தாங்க. டார்கெட் 175 175 ஃபார் 7 விக்கெட்ஸ். அதுக்கப்புறம் வந்து சேசிங் வந்து பாகிஸ்தான் சேஸ் பண்ணுறது ஸ்டார்ட் பண்ணாங்க. பட் வந்து அவங்க வந்து கொஞ்சாச்சும் டஃப் தருவாங்கன்னு நினச்சோம். பட் அவங்க டஃப்பே தரல. அது ஒன் சைடாக மேட்ச் முடிஞ்சிச்சு. இந்தியா வந்து அவுட் கிளாஸ் பண்ணிட்டாங்க. எல்லா பவுலர்ஸ் ஃபீல்டிங் பர்ஃபார்மன்ஸ் பக்காவாக இருந்தது இந்த மேட்ச்சு. இது கிரேட்டஸ்ட் rivalry மாதிரியே இருந்தில்ல. இது ஒன் சைடாக முடிஞ்சிச்சு மேட்ச்சு. லாஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து 7-1 இருந்தது பிஃபோர். இப்போது 8-1 ஆயிடுச்சு. இந்தியா நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க. இஷான் கிஷன் ரியலி வந்து சூப்பராக ஆனாங்க. சரியான ஒரு நாக்கு. கண்டிப்பாக குட் கேப்டன்சி பை சூரியகுமார் யாதவ். நீங்கள் சொல்லுங்கள், இந்த இந்தியாவோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்தியாவோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்தது. இந்த வீடியோ பிடிச்சனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். கொஞ்சம் மோட்டிவேஷனலாக இருக்கும். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய் கைஸ்.